வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் எக்ஸல் ஹெவி டியூட்டி 100 இப்போ நியூ மாடலில் போட்டாங்க இல்லையா, அதுக்கு வந்து கிக்கர் ஸ்ப்ரிங்கு வந்து கட் ஆகிருக்கு. அதை எப்படி ஈஸியாக நம்ம எப்படி கழட்டி மாட்டுறதுன்னு பார்ப்போம். முதல்ல வந்து அது ஸ்ப்ரிங்கு தான் கட் ஆகிருக்கா அப்படிங்கிறத வந்து பாருங்கள். கிக் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன தான் அதை வந்து மேலே தூக்கி விட்டாலும் அது நிற்காது. சேம் டைம் அது கீழேயும் போகாது, ரெண்டுக்கு சென்டரில் நிற்கும். முதல்ல வந்து கிக்கரை வந்து அந்த 12-13 ரிங்ஸ் வச்சு அதை வந்து கிக்கரை வந்து தனியாக ரிமூவ் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணால் அந்த கிக்கருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த 3 ஸ்டார் ஸ்க்ரூவையும் கழட்டி எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 3 ஸ்டார் ஸ்க்ரூவையும் நம்ம கழட்டி எடுத்தாச்சு. இனிமேல் என்ன பண்ணால் அந்த கேஸை வந்து என்ன சொன்னால் லெஃப்ட் சைடு டேர்ன் பண்ணணும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். லெஃப்ட் சைடாக சுற்றுனீங்கன்னா, இப்போ பாருங்கள் சுற்றுவோம். லெஃப்ட் சைடாக டேர்ன் பண்ணோம்னா ஈஸியாக அது வந்துடும் அந்த கவரு. இதுக்குள்ளே இருக்கிறதான் கிக்கர் ஸ்ப்ரிங்கு. இந்த கிக்கர் ஸ்ப்ரிங் எடுக்கிற முன்னாடி அந்த சாஃப்ட்டில் வந்து ஒரு லாக் இருக்கும். அதை வந்து இந்த லாக் பிளேயரை வச்சு அந்த லாக்கை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த லாக் ஈஸியாக வராது. லைட்டாக ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு லைட்டாக நம்பிக்கிட்டு எடுத்தோம்னா வந்துடும். இதான் அந்த லாக்கு. இதுக்கப்புறமா ஒரு வாசர் ஒன்று இருக்கும். அந்த வாசரையும் எடுத்துகிட்டு அந்த உள்ளே இருக்கிற அந்த புஷ்ஷை நம்ம கையை வச்சு வெளியில் எடுத்தோம்னா ஈஸியாக ஃப்ரீயாக தான் இருக்கும். அது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். இதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரிங்கையும் நம்ம ஈஸியாக வெளியில் எடுத்துடலாம். இதான் அந்த ஸ்ப்ரிங்கு. பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரியே இருக்கும். அதை நல்லா உன்னிப்பாக நம்ம கவனித்து பார்த்தோம்னா அந்த ஸ்ப்ரிங்கில் வந்து ஒரு கிராக் இருக்கிறது நமக்கு தெரியும். அந்த கிராக் இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு கட்டான மாதிரியும் இல்லாமல் சரியான டெம்பரே இல்லாமல் இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து ஸ்ப்ரிங்கு வாங்கிட்டேன், ஓயே வாங்கியாச்சு. இந்த ஸ்ப்ரிங்கை வந்து மறுபடியும் சாஃப்ட்டில் இன்ஸ்டால் பண்ணலாம். இது உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்டில் வந்து ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸில் வந்து கரெக்டாக அந்த ஸ்ப்ரிங்கை வந்து சொருகிட்டு நம்ம இதில் ஒரு பிளாஸ்டிக் புஷ் எடுத்தோம் இல்லையா, அதையும் உள்ளக்க சொருகி வச்சிடலாம். சொருகி வச்சுட்டு இந்த ஸ்ப்ரிங்கை வந்து 2 கையாலேயே ஈஸியாக கொஞ்சம் டேர்ன் பண்ணி உள்ளக்க புஷ் பண்ணிட்டோம்னா உள்ளே போயிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா ஒரு வாசர் எடுத்து நம்ம அது மேலே இருந்த வாசரை போட்டுட்டு இதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பெண்டிங் பிளேயரை வச்சு அந்த லாக்கை போட்டுடலாம். ஓகே, அந்த லாக்கை வந்து கரெக்டாக மாட்டியாச்சு. அதை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிட்டோம். திரும்ப என்ன பண்ணுன்னா இதை மூடி இருந்ததுலேயே அந்த கவர், இந்த கவர் வந்து திரும்பியும் அதே மாதிரி போட்டு ரைட் சைடு டேர்ன் பண்ணிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ரைட் சைடு டேர்ன் பண்ணிட்டோம்னா இதுக்கப்புறம் இதில் இருக்கக்கூடிய அந்த 3 ஸ்க்ரூவையும் நம்ம டைட் வச்சிடலாம் போட்டு. ஓகே, ஸ்க்ரூ வந்து ஃபுல் டைட் பண்ணியாச்சு. நம்ம இந்த கிக்கரையும் சரியான இடத்துல வந்து அந்த மில்லிங்கை கரெக்டாக போட்டு அந்த போல்டையும் டைட் வச்சிடலாம். ஓகே, அந்த போல்டை போட்டு ஃபுல் டைட் வச்சாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். அந்த சவுண்டு ஏற்கனவே கேட்ட அந்த கிர்ன்னு ஒரு சவுண்டு கேட்டது இல்லையா, அது வருதானுங்கிறத இப்போ பார்க்கலாம்.
ஓகே கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கிக்கர் ஸ்ப்ரிங் மாற்றுறது எப்படின்னு பார்த்தோம் ஈஸியாக. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.